த பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நான் ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. ஷேர் சர்டிபிகேட்ஸ்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி கால் பண்ணியிருந்தாரு. சார், என்னோட தாத்தா வந்து சம் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அந்த ஷேர் சர்டிபிகேட் அண்ட் போலியோ நம்பர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு சார். ஒரு சில ஷேர் சர்டிபிகேட் மிஸ்ஸிங், போலியோ நம்பர்ஸ் இருக்கு சார். எல்லாமே ஒரு நோட்ல எழுதியிருக்காரு. நியர்லி 1990, அதாவது 1990 to 95 அந்த பீரியட்ல வாங்கியிருக்காரு. சென்னை பேஸ்டு பர்சன். அவங்க தாத்தா வாங்கினது, அவங்க தாத்தா அதை எதுவும் கன்வெர்ட் பண்ணல. அவங்க தாத்தாக்கு அப்புறமே அவரோட சன்னு, அவரும் அதை பத்தி எதுவும் பெருசா யோசிக்கல. அவரோட பேரனோட கையில இந்த ஷேர்ஸ் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப கம்மியா அவர் அப்போ வாங்கினது ஒரு 200 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கியிருக்காரு. அந்த 200 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஷேர்ஸ்னோட மதிப்பு நியர்லி இன்னைக்கு வந்து ஒரு 3500 ஷேர்ஸா இன்னைக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், போனஸ், டிவிடெண்ட், நான் கிளைம், இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ அவரோட பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி தான் அதுக்கான லீகல் ஹேர் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஷேர்ஸை கிளைம் பண்ணும். நம்ம இதுலயும் வந்து குறுகிய காலத்துல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு கொண்டு போயெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான குறுகிய காலத்துல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்ன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தாண்டி நீண்ட காலத்துல எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஒரு 500,000 ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்ல போட்டு வைங்க. 10 வருஷம் 20 வருஷம் கண்ணை மூடி விட்டுருங்க. அந்த கண்ணை மூடி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் கொடுத்த மாதிரி சம் லேக்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணது வந்து 3000 ரூபாயோ 4000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த 3000 ரூபாய் 4000 ரூபான்றது இன்னைக்கு வந்து சம் நியர்லி ஒரு 1 கோடி ரூபாய்க்கான அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் அவருக்கு கிடைக்குமான்னு அவருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவரோட ஃபேமிலி அதை என்ஜாய் பண்ண போகுது. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்க லைஃப்லயும் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்த நான் ஷேர் பண்றேன். இது இல்லாம இதை தாண்டி இன்னும் நிறைய ஆலோசனைகள் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி செப்பரேட். இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு பெருசா சப்போர்ட் தரும் அப்படின்ற விஷயத்தை என்கரேஜ் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்ற ஆக்டிவிட்டிஸை என்கரேஜ் பண்றோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட லைஃப், அவங்களோட ஃபியூச்சர், அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே மாற்றும் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட். ட்ரை டு டேக் பார்ட் இன் திஸ் சிச்சுவேஷன்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னுடைய ப்ரோக்ராம்ல டேக் பார்ட் பண்ண பாருங்க. நியூவா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இந்த ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி பண்ணுங்க. 100% உங்களுக்கு தேவையான மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். பை த சேம் டைம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் 500,000 ரூபாய் இருந்தாலும் சரி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து கூட நம்மளால ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான்.